விகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 6ல் இருக்கிற சனி உங்களுக்கு நிறைவான பலனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் 10ல் இருக்கிற குரு உத்தியோகத்தில் சிறிது மெலிதான எச்சரிக்கையை நீங்கள் எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கணுன்றதை வலியுறுத்தி, ஜூலை 5க்கு பிறகு உத்தியோக இடத்துல நீங்கள் அக்கம் பக்கம் பார்த்து பேசணுன்ற பழமொழியை அவசியம் கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பேச்சாலேயே நீங்கள் வீண் வம்பு வழக்கில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு இல்லைன்றத கருத்தில் வச்சுங்க. அதே சமயம் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவங்க விசுவாசமாக இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே சமயம் 6ல் இருக்கிற சனியால் உங்களுக்கு அமோகமான வரவேற்பும் உண்டு. ஜூன் 19ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் சனி பார்வையை வாங்குறதுனால ஒரு மெலிதான எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதிக முதலீடு கூடாது அப்படின்ற தாரக மந்திரத்தை மனசில் வச்சுக்கிறது நல்லது. 6ல் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும்னாலும் அதிக முதலீடுக்கு போகாமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். அதே சமயம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில், கணக்கு சம்மந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், சோலார் சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஆதாயங்களை உண்டு பண்ணுன்னு சொல்லுவோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலும், நீர் சம்மந்தப்பட்ட தொழிலும், துணிமணி வியாபாரம் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய பிரதான தொழில்களில் அடங்கும். குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களோட ரொம்ப ஒத்துசைவாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஆனால் ஜூன் 19ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் சனி பார்வையை வாங்குறதுனால உங்களுடைய பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உங்கள் பேச்சை குறைக்கிறது மூலிமா குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நீடிக்கும்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய முன்னேற்றமும் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய நிலை சிறப்பாக இருக்குன்னாலும் செவ்வாய் அஷ்டமத்தில் வர காரணத்தினால அதன் மேலே சனியோட பார்வை விழற காரணத்தினால உங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட தொல்லைகளோ அல்லது எலும்பு வலிகளோ திடீர்னு கீழே விழுறதுனால ஏற்படக்கூடிய அடிகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். தாயுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும், தந்தையுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியத்தை பற்றின கவலைக்கு இடமே இல்லை. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோ அல்லது உங்களுடைய நண்பர்களாலேயோ உங்களுக்கு ஆதாயங்கள் வரக்கூடிய மாதம் தான். ஒரு சிலருக்கு அரசு அனுகூலங்கள் ஏற்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கவும் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பெருக்கிக்கவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர், விநாயகர், குரு தட்சிணாமூர்த்தி.